பட்ஜெட்லயே நீங்க இப்பதான்டா ஒரு எதிரி எதிர்கொள்றீங்க. வணக்கம். இது எழுச்சி உரை. உண்மையை பேசுவோம், அதை உரக்க பேசுவோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. 2025-26க்கான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட் எப்படிப்பட்டது, மக்களுக்கானதாக, நாட்டு மக்களுக்கானதாக, எளிய மக்களுக்கானதாக இருக்கிறதா, அதில் என்னென்ன இக்கு வச்சிருக்கிறாங்க என்பது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஆனால் அந்த காணொலி பார்த்து பட்ஜெட்டை பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட்ஜெட் பார்த்துட்டோம். வருஷம் நடக்கிறது தானே இது. அது ஒரு சம்பிரதாய நிகழ்வு மாதிரி ஆதாரம் போட்டுட்டாங்க. பட்ஜெட்டில் வந்து எந்த எளிய மக்களுக்கும் எப்பவும் நல்லது நடக்க போகிறதில்ல. பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரி விலக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த சிறு சிறு குற்றங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அதுக்கெல்லாம் குற்றவியல் நடவடிக்கை இருந்தது. இப்போ வந்து அந்த குற்றவியல் நடவடிக்கை கிடையாதாமா. பெருங்குற்றம் பண்ணுறாங்களே, அதுக்கும் வந்து இதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் தண்டனை இருந்தது. அது 2 ஆண்டுகளுக்குள்ளே கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது 1 மாதமாகவும் இருக்கலாம், 2 மாதமாகவும் இருக்கலாம். ஆனால் நடுத்தர மக்களுக்கு வந்த வரி விதிப்பில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அது போக கணக்கு ஏதோ தவறுதலாவோ இல்லை வேறு எதுக்காத காரணத்தினாலேயோ தப்பாக காமிச்சிட்டா 100% எப்படி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகை, வரி குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு சலுகை. ஆனால் இவங்களுக்கு நடுத்தர மக்களுக்கு 100% வந்து வரி விதிப்பாங்களாமா எதாவது தப்பாகிடுச்சுன்னா. இந்த பட்ஜெட் வந்து இது மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது வந்து பட்ஜெட் தாக்கல்னு சொல்கிறாங்க சார். ஆனால் பட்ஜெட் தாக்கலில் வந்து இந்த கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறத பற்றி நாசுக்காக சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு 4-5 மாநிலங்க சார், சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், ஒரிசா, இந்த 4-5 மாநிலங்களில் ஒன்றா இணைக்கிற மாதிரி ஒரு ரயில் தடம். இந்த ரயில் தடம் எதுக்காகனா, உதாரணத்துக்கு ஒரு பால் பண்ணையோ ஒரு கோழி பண்ணையோ ஏதோ ஒன்று அமைக்கிறோன்னா, அதை அமைக்கக்குள்ளே அந்த இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு சாலை வேணும் இல்லைங்களா? அது மாதிரி இந்த கனிம வளங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ரயில் பாதையை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எந்த நிலைமையில் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கல் குவாரியாக இருக்கட்டும், இந்த பக்கம் மலைகளை வெட்டி எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வளங்களை சுரண்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்தாலும் இப்போ படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க சவுத் இந்தியாவுக்கு. இது வந்து முக்கியமாகவே அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா இந்த 4 மாநிலங்களில் அரிய வகை கனிமங்கள் எடுக்கப்படும் சொல்லி பட்ஜெட்லேயே அறிவிக்கிறாங்க. அதை அறிவிச்சுட்டு தான் இந்த திட்டமும் சேர்த்து சொல்கிறாங்க. என்ன 2 பேரும் சொல்கிறத பார்த்தா, வழக்கமாக பட்ஜெட்டை வந்து எழுத போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அல்வா கிண்டுவாங்க. இது வந்து நாடாளுமன்றத்தினுடைய வழக்கம். பட்ஜெட்டு தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பிடுவாங்க. தயிர் சாப்பிட்டுட்டு தான் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ண வருவாங்க. தயிர் அவங்க சாப்பிட்டுட்டு வழக்கம் போல வடையை நம்ம கொடுத்துட்றாங்க. ஒவ்வொரு பட்ஜெட்டும் வந்து இப்படி தான் அமைஞ்சிட்டு இருக்குது. இப்போ நண்பர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர் பிரேம் அவர்கள் சொன்னது மாதிரி கனிம வழித்தடங்கள் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய கனிமங்களை நம்ம முன்னாடியே பேசுன மாதிரினா, இங்கே இருக்கக்கூடிய அந்த கனிமங்களை நேரடியாக வந்து எடுத்து அதற்கான வழித்தடத்தை நேராக மும்பை துறைமுகத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் இந்த நாட்டுக்கும் பயன் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. உதாரணமான இந்த பட்ஜெட்டில் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி வந்து சாதாரண மக்களுக்கு, பாமர மக்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. கனிம வளங்கள் கொள்ளை போய் கொண்டு இருக்கணும். ஆனால் மோடி அவர்கள் வந்து இந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே பேசலை. யார் பேசுறான்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசுறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பட்ஜெட்டா தாக்கல் ஆயிருக்குது. நாங்க வந்து 500 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து இந்தியா இறக்குமதி பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆனா மொத்தமாவே இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 53 லட்சம் கோடிகள் தான். ஆனா கிட்டத்தட்ட இவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 500 பில்லியன் அமெரிக்கன் டாலர். இட் மீன்ஸ் இந்திய ரூபாய் மதிப்பில் நம்ம போட்டோம்னா 43 லட்சம் கோடினா ஏறக்குறைய 85% நம்ம இறக்குமதி பண்ண போறோம். பட்ஜெட் போட்டதே வந்து 53 லட்சம் கோடி தான். அப்ப இதுல 45 லட்சம் கோடி நம்ம இறக்குமதி பண்றோம்னா நம்ம என்ன ஏற்றுமதி பண்ண போறோம்? ஏற்கனவே மேக் இன் இந்தியான்னு சொல்லிட்டு எதுலையுமே வந்து மேக் பண்ணல இவங்க. ஒன்லி வந்து இவங்க மேக் பண்ணுறதுன்னு பார்த்தா இந்த கனிம வளங்களை உடச்சி கொண்டு போகிறது மட்டும் தான் மேக் பண்ணுறாங்க. வேறு எதையுமே மேக் பண்ணல. இருக்கிறத கொண்டு போய் கொடுக்குறாங்க. இங்கே மிகப்பெரிய விவசாய நாடான இந்தியாவில் விவசாயிகளுக்குன்னு இந்த பட்ஜெட்டில் எந்த திட்டமும் இல்லை. ஒன்று சொல்லியிருக்காங்க, தென்னை வளர்ப்பை ஊக்குவிக்கும், முந்திரியை வந்து தரம் உயர்த்தணும். அது ஆல்ரெடி வந்து நம்ம மண்ணில் தரமாக தான் விளைஞ்சிட்ருக்கு, தரமாக தான் பண்ணிகிட்ருக்கு. இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதில் விவசாயிகளுக்கு மானியமோ
விவசாயிகளுக்கு சலுகையோ அவங்க உற்பத்தி பொருட்களுக்கான விலையோ எதுவுமே இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டு எப்பவும் போல் சம்பிரதாயப்படி அறிவிக்கப்படுற பட்ஜெட் தான். இதனால் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் எந்த பயனும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நாட்டின் முதுகெலும்பு விவசாயம்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்றுனா இந்த இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்க சார், இந்த இன்சூரன்ஸ் விபத்து காப்பீடு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி விலக்கு போட்டிருக்காங்க. அது ஒரு முழுசாக வந்து அமல்படுத்தினா தான் தெரியும். அப்போ இந்த கேன்சர் மருந்து ஒரு 17 வகையான மருந்துகளுக்கு வந்து சுங்கவரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இறக்குமதி வரி சுங்கவரி ரெண்டுமே தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ஏதோ அது எந்த அளவுக்கு இவங்க முழுமைப்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து மருந்து கம்பெனிக்காரங்க இவங்களோட நுட்பமானவங்க, எனக்கு நல்லா தெரியும் மருத்துவராக இருக்கிறதுனால, அவங்க எம்ஆர்பி விலையை ஏற்றிடுவாங்க. அவ்வளோதான். சுங்கவரி இல்லைன்னா அவங்க விலையை ஏற்றிடுவாங்க, அதுக்கான கமிஷனை இவங்க வாங்கிப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. இதில் வந்து பெரிய அளவில் ஒன்றும் மாற்றம் நிகழ போகிறதில்ல. வழக்கமாக வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் வந்து போன தடவை பீகாரோடைய பாரம்பரிய உடை அணிஞ்சிட்டு வந்தாங்க. அந்த வடிவங்கள் சேர்ந்த மாதிரி உடை அணிஞ்சிட்டு வந்தாங்க. அதனால பீகாருக்கு நிறைய அறிவிப்புகள் இருந்தது. அடுத்த முறை அதுக்கு முன்னாடி முறையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாரம்பரிய உடை அணிஞ்சிட்டு வராங்களோ அந்த மாநிலங்களுக்கு அதிக அறிவிப்புகள் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்க. போன தடவை பீகாருக்கு நிறைய அறிவிப்புகள் இருந்தால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த முறை காஞ்சி பட்டு உடுத்திட்டு வந்தாங்க. சரி, தமிழ்நாட்டுக்கு ஏதோ கொடுக்க போறாங்கன்னு நினைச்சோம், ஆனால் கொடுக்கல, எடுத்துட்டு போறாங்க. நம்ம கனிம வளங்கள்லாம்